எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ வாபி சாபி. இன்னைக்கு நாம முதலாவதா பார்க்க போற ஸ்டாக் வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க கன்சியூமர் டிஸ்கிரிஷனரின்ற செக்டாருக்கு கீழ வருவாங்க. இவங்க ஹோம் அப்ளையன்சஸ் ஆன ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர்ஸ், மைக்ரோ ஓவன், ஏர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர், கிச்சன் அப்ளையன்சஸ் இது மாதிரி பொருட்கள மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா, ஆப்கானிஸ்தான், சைனா, ஸ்ரீலங்கா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இவங்க இன்கார்ப்பரேட் ஆனது 1960ல. இவங்க வந்து வேர்ல்பூல் கார்ப்பரேஷனோட சப்சிடரியும் கூட. ஓகே. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ எவ்வளோன்னா, ரூ. 1998 ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 1790. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 3420 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி இஸ் லோ. ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, குட்டா இருக்கு. டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் 2024க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ரூ. 5 குடுத்துருக்காங்க. எப்போ வரைக்கும்னா, 2023லேருந்து 29 வரைக்கும் இதே அமௌண்ட் தான் இருக்கு. 2018ல ரூ. 4வும் 2017ல ரூ. 3வும் குடுத்துருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 2.31 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 3.8%. அடுத்ததா எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட். இவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாருக்கு கீழ வருவாங்க. இவங்க வந்து டெக்னாலஜி கன்சல்டிங் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் கம்பெனி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் அண்ட் சொல்யூஷனும் குடுக்குறாங்க. இந்த சர்வீஸ்லாம் அவங்க எங்க குடுக்குறாங்கன்னா, இந்தியா, நார்த் அமெரிக்கா, யூரோப் இது மாதிரியான இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல. இவங்க வந்து 1996லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய இனிஷியல் அவங்க ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய நேம் என்னவா இருந்துச்சுன்னா, லார்சன் அண்ட் டூப்ரோ இன்ஃபோடெக் லிமிடெட். 2022ல தான் எல்டிஐ மைண்ட்ரி லிமிடெட்ன்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ரூ. 5146. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 5024க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா, ரூ. 6218 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி லோ. ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, கிரேட். டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஜூலை 26 போல எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னா, ரூ. 45. இதுக்கு முன்னாடி அவங்க குடுத்துருக்க அமௌண்ட்லாம் பார்த்தோம்னா, 2023ல ரூ. 20, 23லயே ஒரு தடவ ரூ. 40 கூட குடுத்துருக்காங்க. 23ல ரூ. 20, 22ல ரூ. 30, அதுக்கு முன்னாடி 15, 10 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அமௌண்ட் எல்லாமே நல்ல அமௌண்ட் தான். ஒரு டிவிடெண்டா குடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஓகே. இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் 20.706 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 7.5%. அடுத்தது மோல்டெக் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இவங்க இண்டஸ்ட்ரியல் செக்டார் கீழ வருவாங்க. இவங்க வந்து சிவில் அண்ட் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் குடுக்குறாங்க. எங்கன்னா இந்தியால, யுனைட்டட் ஸ்டேட்ஸ், இன்னும் சில இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்லயும் கூட. இவங்க வந்து 1985ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஃபேர் வேல்யூ வந்து ரூ. 210. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 265க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 241 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி மீடியம். இவங்களுடைய ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, கிரேட். டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் இவங்க 2024 இனி இருக்கக்கூடிய மந்த்ஸ்க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி ரூ. 2 குடுத்துருக்காங்க. அதுக்கு 2023லயே பார்த்தோம்னா 1.40 பைசே. அதுக்கப்புறம் 2023லயே ரூ. 2 இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் குடுத்துட்டே தான் இருக்காங்க. ஹையஸ்ட் அமௌண்ட்ன்னு பார்த்தோம்னா ரூ. 2. மத்தது எல்லாமே நியர்லி ரூ. 1க்கு கொஞ்சம் நெருக்கம். இல்ல ரூ. 1க்கு கொஞ்சம் மேல. அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. ஓகே. இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் 102.3 மில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 7%. அடுத்ததா குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட். இவங்க யூட்டிலிட்டிஸ் இந்த செக்டாருக்கு கீழ வருவாங்க. இவங்க வந்து நேச்சுரல் கேஸ பைப்லைன் மூலமா டிரான்ஸ்மிட் பண்றது,
அதுக்கப்புறம் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. நேச்சுரல் கேஸ் ட்ரேட் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி கூட ஜெனரேட் பண்றாங்க விண்மில் மூலமா. இவங்க வந்து 1998ல இன்கார்ப்பரேட் ஆயிருக்காங்க. ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 295 ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 305க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 401 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்சர்டனிட்டின்னு பார்த்தா லோ. ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா கிரேட். எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 2024க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி 23ல பார்த்தீங்கன்னா ரூ. 5, 22ல பார்த்தா ரூ. 2, 21ல ரூ. 2. ஸோ ஆவரேஜா எல்லாமே ரூ. 2 மேக்ஸிமம் அமௌண்ட்ன்னு பார்த்தா ரூ. 5 2023ல குடுத்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தா கன்டினியூஸா ஒரு 4 வருஷத்துக்கு ரூ. 2 தான் குடுத்துருக்காங்க. அதுக்கும் முன்னாடி நியர்லி ₹2க்கு ரூ. 1.75 ரூ. 1.50 அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல அத. ஓகே. இப்ப இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் 1.396 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 0.7%, லெஸ் தென் 1% தான் இது. ஓகே. அடுத்ததா ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட். இவங்க வந்து கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழ வருவாங்க. இவங்க வந்து என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றாங்கன்னா, ஃபுட், ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ், பெர்சனல் கேர், ரெஃப்ரெஷ்மென்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனலாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹோம் கேர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு கீழ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அ டிட்டர்ஜென்ட் லிக்விட்ஸ், பவுடர், பார் சோப், அதுக்கப்புறம் வாட்டர் பிசினஸ், பியூரிஃபையர்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. அதே பெர்சனல் கேர்ன்னு வரும்போது, ஓரல் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், டால்கம் பவுடர், கலர் காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் டியோட்ரண்ட்ஸ், சோப்ஸ் இதெல்லாம் பண்றாங்க பெர்சனல் கேர்ல. ரெஃப்ரெஷ்மெண்ட்ன்னு வரும்போது, டொமேட்டோ பேஸ்டு ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ஃப்ரூட் பேஸ்டு ப்ராடக்ட், சூப்பு, டீ, காஃபி, நியூட்ரிஷன் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்லயும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவங்க வந்து 1888ல இன்கார்ப்பரேட் ஆயிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ பார்த்தோம்னா ரூ. 2283. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 2489க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 2847 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி லோ. ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா குட். டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜூலை 21 போல எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து ₹24. இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் 2024ல ஆ ₹24 குடுத்துருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 23ல ₹18, 23ல திரும்பவும் ₹22, 22ல 17, 19 எல்லாமே பார்த்தீங்கன்னா, அபோவ் ₹10 தான் இருக்கு. ஒரு தடவ 2020ல ஒரு தடவ ரூ. 9.50 குடுத்துருக்காங்க. மத்த எல்லா அமௌண்ட்டுமே 14, 17, 15, 19 அப்படிதான் இருக்கு. ஓகே. இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 14.84 பில்லியன். அது அவங்க மொத்த அசெட்ல 1.9% தான். அடுத்ததா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இவங்க வந்து ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழ வருவாங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ இவங்க எப்போ இன்கார்ப்பரேட் ஆயிருக்காங்கன்னா 2007ல. ஃபேர் வேல்யூ பார்த்தோம்னா ரூ. 155 ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 178க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 271 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி இஸ் மீடியம். அதுக்கப்புறம் ஓவரால் ஃபினான்ஷியல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா கிரேட். டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24 இனி வரக்கூடிய மந்த்ஸ்க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரூ. 1.50 24, 23, 22 எல்லாத்துலயுமே ₹1 குடுத்துருக்க மாதிரி ஹிஸ்டரி இருக்கு. 21லலாம் 50 காசு, 83 காசு, 83 காசு திரும்பவும் 73 இந்த மாதிரி அமௌண்ட் குடுத்துருக்காங்க. 2019 மட்டும் தான் இங்க இல்ல. மத்த இயர்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க டிவிடெண்ட்ஸ். ஓகே. இவங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 103.6 மில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசெட்ல 0.6% தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி உங்களுக்கு டெய்லி ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஏதாவது ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸுமே எனக்கு டெய்லி அதனுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் குடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும், எங்களால பண்ண முடியும். அந்த ஸ்டாக்கோட நேமையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.